வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் பார்க்க போறோங்க. இந்த ஹேர் டையை மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும், உங்களுடைய முடி எல்லாமே நிரந்தரமா கருப்பா மாறிடும். வாங்க அந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தயத்தை நம்ம சேர்க்கறதுனால நம்மளுடைய ஹேர் நல்லா கருமையா மாறும். அதே டைமில் இந்த ஹேர் டையில் இந்த வெந்தயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையை பற்றி சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு பெனிஃபிட்டாக. இந்த ஹேர் டைக்கு இந்த கருவேப்பிள்ளையை பயன்படுத்துறதுனால நம்மளுடைய முடி நல்ல கருமையா மாறுங்க. இந்த ஹேர் டை செய்யறதுக்கு உங்ககிட்ட பச்சையா கருவேப்பிலை இல்லைன்னா நீங்க காஞ்ச கருவேப்பிலை இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை ஃபுல்லா வறுக்க தான் போறோம், அதனால காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலுமே நம்ம கருவேப்பிலைய ஹேர் டைல சேர்க்கறதுனால முடி நல்ல கருமையா கருன்னு வளருங்க. ஹேர் க்ரோத்து செம்மையா இருக்கும். இந்த நம்ம உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டாலும், அதாவது சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுடைய ஹேர் நல்ல கருன்னு காடு மாதிரி வளர ஆரம்பிக்கும். அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மருதாணியோட காய்ங்க. மருதாணி இலை காய் இதை நான் பறித்து காய வச்சிருக்கேன். அதை 2 பிடி அளவு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கருன்னு கருக்கிடலாம். கறிக்கொட்டை மாதிரி கருகணும். அந்த அளவுக்கு நல்லா கருகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக்குங்க, இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமே அப்படியே வெள்ளை பூத்த மாதிரி ஆயிடும். இதில் சேர்த்துருக்கிற 3 பொருளுமே நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கானால் தான் நம்மளுக்கு வேர்ல இருந்து வரக்கூடிய முடிகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணிக்கிட்டு வரும்போது இளநரைகள் இருக்கிறவங்களுக்கு இளநரை எல்லாமே சூப்பராக மறைஞ்சிருங்க. புதுசாக வரக்கூடிய முடிகள் கூட நல்லா கருன்னு கருமையாக வர ஆரம்பிக்கும். நல்லா கருமையாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். ஹேர் லாங் லாஸ்டாக அப்படியே கருமையாக இருக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பாருங்க, நல்லா கருன்னு ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே பூத்த மாதிரி ஆகிடும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நம்மளுக்கு ஹேர் டை நல்லா கருப்பாக கிடைக்காது. இப்போ இது நல்லா ஆறட்டும். பாருங்க, மருதாணி காயெல்லாம் கூட நல்லா கருன்னு ஆயிடுச்சு பாருங்க. இந்த மருதாணி காய் சேர்க்கறதுனாலையும் நம்மளுக்கு நல்ல ஒரு கருமை கிடைக்கும். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்தாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். கையில் எப்படி ஒட்டுது பாருங்கள். வெறும் பொடியாக இருக்கும்போதே இந்த ஹேர் டை நம்ம கையில் நல்லா ஒட்டுது. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுடைய ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அவுரி பொடி எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச பவுடரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3-4 டீஸ்பூன் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து. ஹேர் டை பொடியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவுமே நம்ம பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு முகத்துலலாம் ஒழுகாமல் இருக்கும். நீங்கள் எப்பயுமே ஹேர் டே அப்ளை பண்ணும்போது முகத்தில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு முகத்தில் வந்து கருமை வந்து வராமல் இருக்கும். நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து அவரி பொடி போட்டால் எங்களுக்கு முகம் வந்து கருமையாக ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வேறு எதுவுமே தேவையில்லை, தேங்காய் எண்ணெய் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வந்து கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வச்சு முடி நல்லா கருன்னு ஆயிடுங்க. இந்த ஹேர் டேயை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தலையை வந்து நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்து சிகக்கா போயிட்டு வாஷ் பண்ணுறீங்கனாலும் ஓகே. நல்லா வந்து சுத்தமாக இருக்கணும் ஸ்கேல்ப் எல்லாம். அப்போ தான் வந்து இந்த ஹேர் டே வந்து நல்லா வந்து முடியில வந்து படும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். வெள்ளை முடி இருக்கிற இடத்துல மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஸ்கேல்ப்பு எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேரில் வந்து நல்லா பிடிக்கும். இது ஒரு 1/2 மணி நேரத்தில் நான் உங்களுடைய முடி வந்து நல்ல கருன்னு ஆயிடுங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கருவேப்பிலையை வச்சு தான் இந்த ஹேர் டேயை நம்ம ப்ரிப்பேர் பண்ண வைக்கோம். இதோட நம்ம நிறைய பொருட்கள் சேர்த்துருக்கோம். எல்லாமே ஹேர் குரோத்துக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய பொருட்கள் தான். பாருங்க, நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை வந்து அப்படியே ஒரு 1/2 hour வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து நல்லா வந்து நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. முடி நல்லா கருன்னு ஆயிடுங்க.